வணக்கங்கள். இன்று நாம் புவியியல் பாடத்திலிருந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள முக்கிய வினாக்கள் பகுதியில் 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க புவியியலின் 50 வினாக்களை பார்ப்போம். ஒன்றாவது வினா, யுரேனஸ் கோள் பற்றிய வினா. இந்த கோள் தொலைநோக்கியால் மட்டுமே காண இயலும். யுரேனஸ் கோள், இந்த கோளை தொலைநோக்கியால் மட்டுமே காண இயலும். அது எதுனா யுரேனஸ் கோள். ரெண்டாவது வினா, விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் இது வெள்ளிக்கோள். அதனால தான் அதை விடிவெள்ளி என்று அழைப்பாங்க. காலையில் விடியக்கூடிய நேரத்தில் இது கோள் தெரியும், அதனால இது பேர் விடிவெள்ளி, வெள்ளி போன்று ஒளிரும் கோள். மூன்றாவதுனா, வால் நட்சத்திரத்தின் வால் எப்போதும் சூரியனுக்கு எந்த திசையில் அமைனா எதிர் திசையில் அமையும். வால் நட்சத்திரத்தின் வால் பகுதி எப்பொழுதும் சூரியனுக்கு எதிர் திசையில் அமையும். நான்காவது வினா, உலகின் மிக அகன்ற நதி எது? அமேசான். உலகின் மிக அகன்ற நதி அமேசான். அஞ்சாவது வினா, உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். அடுத்த ஆறாவது வினா, புவி மேலோட்டின் அடர்த்தி எண் யாது? 3. புவி மேலோட்டோட அடர்த்தி எண் 3. ஏழாவது வினா, உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது? மோனோலோவா. உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுனா மோனோலோவா. எட்டாவது வினா, தமிழ்நாட்டில் உள்ள இறந்த எரிமலை குன்று எது? திருவண்ணாமலை குன்று. தமிழ்நாட்டில் உள்ள இறந்த எரிமலை குன்று எதுனா திருவண்ணாமலை குன்று. ஒன்பதாவது வினா, ஹாலோ கிளாஸ்டிக் என்று அழைக்கப்படுவது என்ன? உப்பு படிகமாதல். ஹாலோ கிளாஸ்டிக் என்பது என்னன்னா உப்பு படிகமாதல். பத்தாவதுனா, புயல் அல்லது மலை மேகங்கள் என அழைக்கப்படுவது எதுனா கார்படை மேகங்கள். புயல் அல்லது மலை மேகங்கள் என்று அழைக்கப்படுவது எதுனா கார்படை மேகங்கள். 11வதுனா, இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் தலக்காற்றின் பெயர் என்ன? லூ. இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் தலக்காற்றின் பெயர் லூ. 12வதுனா, எல்னினோ என்பது ஸ்பானிய மொழியில் என்ன பொருள்? குழந்தை இயேசு. எல்னினோ என்பது ஸ்பானிய மொழியில் என்ன பொருள்னா குழந்தை இயேசு. 13வதுனா, தமிழ்நாடு எத்தனையாவது அதிர்வலை மண்டலத்தில் அமைந்துள்ளது? அதாவது புவி அதிர்வு அலையில அந்த மண்டலத்தில் உள்ளதுன்னா 2வது மண்டலத்தில் உள்ளது. தமிழ்நாடு எத்தனையாவது அதிர்வலை மண்டலத்தில் உள்ளதுன்னா 2வது மண்டலமாக உள்ளது. 14வதுனா, சுனாமி அலைகள் மணிக்கு எவ்வளவு வேகத்தில் அல்லது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும்? 320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். சுனாமி அலைகள் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். 15வதுனா, ஒடிசாவில் மாபெரும் புயல் ஏற்பட்ட ஆண்டு 1999. ஒடிசாவில் மாபெரும் புயல் ஏற்பட்ட ஆண்டு 1999. 16வதுனா, இந்தியாவின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது? மும்பை ஹை. இந்தியாவின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல் எதுனா மும்பை ஹை. 17வதுனா, தமிழ்நாடு மற்றும் கேரள கடற்கரை மணற்பரப்புகளில் எந்த கனிமம் அதிக அளவில் காணப்படுகிறது? இல்மனைட். தமிழ்நாடு மற்றும் கேரள கடற்கரையில் மணற்பரப்புகளில் எந்த கனிமம் அதிக அளவில் காணப்படுதுன்னா இல்மனைட். 18வதுனா, உலகிலேயே அதிக அளவில் அணுசக்தியை உற்பத்தி செய்யும் நாடு எது? அமெரிக்கா. அமெரிக்கா. உலகிலேயே அதிக அளவில் அணுசக்தியை உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னா அமெரிக்கா. 19வதுனா, உலகின் மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் ஆரல்வாய் மொழியில் அமைந்துள்ளது தான்
உலகின் மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம் ஆகும். 20வது வினா, 5ஆம் நிலை தொழில் அதிகமாக காணப்படும் இடங்கள் பெருநகரங்கள். 5ஆம் நிலை தொழில் அதிகமாக காணப்படும் இடங்கள் பெரும் நகரங்கள். 21வது வினா, உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? டோன்லே சாப் ஏரி. உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எதுனா டோன்லே சாப் ஏரி. 22வது வினா, இந்தியாவில் வேளாண்மை தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறப்பு பேர் பேவார் மற்றும் போடா. இந்த இடப்பெயர் வேளாண்மையில் இந்தியாவுக்கு பேவார் மற்றும் போடாங்கிறது இந்திய வேளாண்மை தொழில் பேர். 23வது வினா, கொள்ளை தொழில் என்று அழைக்கப்படும் தொழில் எது? சுரங்க தொழில். கொள்ளை தொழில் என்று அழைக்கப்படும் தொழில் எதுனா சுரங்க தொழில். 24வது வினா, தொழில் புரட்சி ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எது? நிலக்கரி. தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எதுனா நிலக்கரி. 25வது வினா, வணிகத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் எவை? 3 காரணி. சீரற்று காணப்படும் இயற்கை வள ஆதாரங்கள். 2வது பாயிண்ட் தொழில்துறை வளர்ச்சி நிலை. 3வது காலநிலை வேறுபாடு. நல்லா பாருங்க, வணிகத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் சீரற்று காணப்படும் இயற்கை வள ஆதாரங்கள், தொழில்துறை வளர்ச்சி நிலை, காலநிலை வேறுபாடு. இதெல்லாம் வணிகத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் ஆகும். அடுத்து 26வது வினா, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்யாத ஆசிய நாடு இது? ஜப்பான். ஜப்பான் வெளிநாட்டிலேருந்து எதுவும் உற்பத்தி செஞ்ச பொருளாக வாங்குறது. ரா மெட்டீரியலை வாங்குவாங்க, அவங்க தான் பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க. இதுதான் ஜப்பானோட முக்கியமானது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்யாத ஆசிய நாடு எதுனா ஜப்பான். 27வது வினா, இந்தியாவின் கிராண்ட் ட்ரங்க் சாலை எந்த 2 நாடுகளை இணைக்கிறதுனா வங்காளதேசத்தையும் பாகிஸ்தானையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலை கிராண்ட் ட்ரங்க் சாலை. 28வது வினா, இந்தியாவில் ரயில் போக்குவரத்து மிகவும் அடர்த்தியாக உள்ள மாநிலம் இது? 3 மாநிலம் வரும். உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம். எப்படி நம்ம ஊர்லாம் அதிக அளவு பஸ் போக்குவரத்து இருக்கோ அதுபோல இந்தியாவில் ரயில் போக்குவரத்து மிகுந்த அடர்த்தி உள்ள இடம் உத்தரப்பிரதேச, பீகார், மேற்கு வங்காளம் 3 இடங்கள். 29வது வினா, இந்தியாவில் கிடைக்கப்பெறும் நீர் அளவு 4%. இந்தியாவில் கிடைக்கப்பெறும் நீர் சதம் 4%. 30வது வினா, பாராமகால் பீடபூமி என்று அழைக்கப்படுவது எது? தர்மபுரி பீடபூமி. பாராமகால் பீடபூமி என்று அழைக்கப்படுவது எதுனா தர்மபுரி பீடபூமி தான். 31வது வினா, மான்சூன் என்ற சொல்லானது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா அரபி வார்த்தை. மான்சூன்கிறது அரபி சொல் ஆகும். 32வது வினா, 2010 நவம்பர் மாதம் சென்னையை தாக்கிய புயலின் பெயர் என்ன? ஜல். 2010 நவம்பர் மாதம் சென்னையை தாக்கிய புயலோட பேர் என்னன்னா ஜல். 33வது வினா, தமிழகத்தில் உள்ள மொத்த ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை? 17 ஆறுகள். தமிழகத்தில் உள்ள மொத்த ஆறுகளின் எண்ணிக்கை 17. 34வது, தமிழகத்தில் உள்ள மொத்த ஏரிகளின் எண்ணிக்கை எத்தனைனா 15. தமிழகத்தில் உள்ள மொத்த ஏரிகள் எண்ணிக்கை 15. 35வது, இந்தியாவில் முழுமையாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் எது? கல்பாக்கம் அணுமின் நிலையம். இந்தியாவிலேயே முழுமையாக உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் காமினி என அழைக்கப்படும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகும். 36வது, உலகின் மிக பழமையான நீர் மேலாண்மை திட்டம் எது? கல்லணை. கரிகால் கட்டப்பட்ட கல்லணை கிராண்ட் அணைக்கட்டுன்னு வரும். உலகின் மிக பழமையான நீர் மேலாண்மை திட்டம் கல்லணை. 37வது, தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் எது? கரும்பு. தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் கரும்பு. 38வது, தமிழகம் தொழில் வளர்ச்சியில் எந்த இடத்தை வகிக்கிறதுனா 3ஆம் இடத்தை வகிக்குது. தமிழகம் தொழில் வளர்ச்சியில் எந்த இடத்தை வகிக்கிறதுனா 3ஆம் இடத்தை வகிக்கிறது. 39வது, தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுவது எது? மொத்தம் 3 மாவட்டம், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். தமிழ்நாட்டோட நெசவு பள்ளத்தாக்கு எதுனா திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். 40வது, செயற்கை இலை ஆடை உற்பத்தியின் முதன்மையான இடங்கள் இது 3: மேட்டூர், மதுரை, ராமநாதபுரம்.
இந்த 3 இடங்கள்லையும் ரேயான் அழைக்கப்படுகின்ற செயற்கை இலை ஆடை உற்பத்தி மையங்கள் அதிகமாக உள்ளன. எங்கெங்க? மேட்டூர், மதுரை, ராமநாதபுரம். 41வது வினா, விலங்குகளின் தோலை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் அமிலம் எது? டானின். விலங்குகளின் தோலை பதப்படுத்த பயன்படுத்தும் அமிலம் எதுனா டானின். அதான் டானிக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. 42வது வினா, தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன? 24 நெடுஞ்சாலைகள் உள்ளன. தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன? 24 நெடுஞ்சாலைகள். எப்படி சொன்னா, அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டில் 24 தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. 43வது வினா, இந்தியாவின் மிக உயர்ந்த பீடபூமி எது? லடாக் பீடபூமி. இந்தியாவில் மிக உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. 44வது வினா, உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னா ஆரவல்லி மலைத்தொடர். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். 45வது வினா, கோதாவரி நதி எங்கு உற்பத்தியாகின்றது? நாசிக் குன்றுல. கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகியிருந்தன? நாசிக் குன்றுகளில் உற்பத்தி ஆகுது. 46வது வினா, உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் எது? மவுசின்ராம். உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் எதுனா மவுசின்ராம். சிரபுஞ்சிக்கு அருகில் உள்ளது. 47வது வினா, கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? நிலக்கரி. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எதுனா நிலக்கரி. திரவ தங்கம்னா பெட்ரோலியம். 48வது வினா, இந்தியாவில் ரயில்வே எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது? 1951. இந்தியாவில் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டதுன்னா 1951. 49வது வினா, தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான நீளமுடையது எது? NH47. தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான நீளமுடையது NH47. 50வது வினா, கங்கையில் உள்ள அகமதாபாத் கால்டியா பாதை நீர்வழி பாதை எதுன்னா தேசிய நீர்வழி எண் 1. எப்படி நம்ம NH47 அதுமாரி தேசிய நெடுஞ்சாலைக்கு NHன்னு சொல்கிறோமோ அதுபோல் தேசிய நீர் வழி எண் 4 வரைக்கும் இருக்குது. இதில் 1வது பாதை தான் கங்கையில் உள்ள அலகாபாத்திலிருந்து ஹால்டியா வரைக்கும் செல்லக்கூடிய பாதை. நண்பர்களே, நாம் இன்று TNPSC, TNEB, போலீஸ் துறை, டெட், VAO போன்ற தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ள 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை புத்தகத்தில் உள்ள புவியியல் வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.